வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனார் துணை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க? வானதி ஒர்க் ஷாப்புக்கு வந்திருக்க கண்ணன் ப்ரோவை காஃபியும் வடையும் வாங்கிட்டு வர சொல்லி அனுப்பி வைக்கிற பாண்டியன் ஒரு மட்கார்டு எடுத்து போட்டு அவங்க முன்னாடி உட்கார்றாரு. வானதி சோகமே உருவமா உட்கார்ந்துருக்க. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கிறவரு, சொல்லு வானதின்னு அவங்க கையை பிடிக்கிறாரு. ஒரு படத்துல நெப்போலியன் சொல்லுவாரு, கல்யாண வீடா இருந்தா நான் தான் மாப்பிள்ளையா இருக்கணும், இளவு வீடா இருந்தா நான் தான் பெணமா இருக்கணும்னு சொல்லுவாரு. அது மாதிரி வானதியும் ஒரு சின்ன சைக்கோ தான். பாண்டியன் எப்பவுமே தன்னை பத்தியே நினைக்கணும், தன்னை மட்டுமே பார்க்கணும், தங்கிட்ட மட்டுமே பேசணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கேரக்டர். அப்படியே இருந்தாலும் அதுல ஒரு குத்தம் கண்டுபிடிச்சு வம்பளுக்குன்னு நினைக்கிற ஒரு இம்மிச்சோடு சைக்கோ தான் வானதி. நீ முன்ன மாதிரி எல்லாம் இல்ல பாண்டி, என்கிட்ட ஒழுங்கா பேசுறதே இல்ல அப்படின்னு வானதி சொல்ல, அப்படிலாம் இல்லடிங்கிறாரு பாண்டி. அப்படிதான், இப்பெல்லாம் நான் உனக்கு முக்கியமே இல்ல அப்படின்னு வானதி முகத்தை திருப்பிக்கிறாங்க. யார் சொன்னா? அப்படிலாம் ஒன்னும் இல்லைங்கிறாரு பாண்டி. நீ தான் ஏற்கனவே சொல்லிட்டியே, என்னை விட உனக்கு கடை தான் முக்கியம், உன் வீடு தான் முக்கியம்னு சொல்லிட்டு அப்படின்னு முகத்தை திருப்பிக்கிறாங்க வானதி. அப்படியா சொன்னேன்னு பாண்டி கேட்க, ஆமாங்கிறாங்க திரும்பாமையே. இல்ல, நீயும் முக்கியம், வீடும் முக்கியம், அப்படிதான் சொன்னேன். அத்தனை வருஷம் என்னை பார்த்துக்கிட்ட வீட்டையும் உன்னையும் நான் ஒரே மாதிரி தான் பார்க்குறேன் அப்படின்னு நேர்மையா சொல்ற பாண்டி. இங்க பாரு வானதி, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ, நான் இதெல்லாம் யாருக்காக பண்றேன் அப்படின்னு பாண்டி பரிவா கேட்க, வானதி ஒரு பார்வை பார்த்துட்டு மறுபடியும் முகத்தை திருப்பிக்கிறாங்க. உனக்காக தானே பண்ற, நான் நல்லா சம்பாதிச்சா நீ சந்தோஷமா இருக்கலாம்ல, அது புரியலையா உனக்கு? இந்த கடையை லீஸுக்கு எடுத்திருக்கோம், கூடிய சீக்கிரம் கடை இதை விட இன்னும் பெருசாகும், அப்புறம் பைக் டீலர், கார் டீலர்னு அடுத்தடுத்து போகலாம். அது எல்லாத்துக்குமே இதுதானே வானதி முதல் படி. இந்த நேரத்துல நீ என் கூட இருக்க வேண்டாமா அப்படின்னு கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி மெதுவா நிதானமா கொஞ்சம் கொஞ்சமா சொல்றாரு பாண்டி. இதெல்லாம் நீ நல்லா தான் பேசுற, கடைக்கு காசு கொடுத்தியே, அப்ப நீ என்ன கூப்பிட்டியா அப்படின்னு வானதி அங்கேயே நிக்கிறாங்க. என்ன வானதி, உன்னை தனியா வேற கூப்பிடணுமா? வானதி, நீயும் நானும் ஒண்ணு இல்லையா அப்படின்னு இப்போ ரெண்டு கையையும் பிடிச்சிக்கிட்டு ரொம்ப கியூட்டா கேக்குறாரு பாண்டி. வானதி மெதுவான சிரிப்போட பார்க்க, எங்க வீட்டுல சேர அண்ணனையோ சோழ அண்ணனையோ நான் வான்னு கூப்பிடுறேனா? அவங்களா உரிமை எடுத்து வர்றாங்கல்ல, அப்படித்தானே நீயும் அப்படின்னு பாண்டி சொல்ல, என்னமோ நீ சொல்றப்போ அப்படிங்கிற மாதிரி வானதி பார்த்துட்டு இருக்காங்க. ஏய், என் வீட்டில் ஒருத்திடி நீ, உன்னை தனியா கூப்பிடணும்னு நீ எதிர்பார்ப்பியா அப்படின்னு பாண்டி கேட்க, வானதி கொஞ்சம் கொஞ்சமா சமாதானம் ஆகுறாங்க. நீயே யோசிச்சு பாரு, இந்த மாதிரி சின்ன சின்ன எதிர்பார்ப்புகளால நீ முக்கியமான நேரத்துல என் கூட இல்ல, அது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அப்படின்னு பாண்டி சொல்ல, ஓகே ஓகே, இவன் நம்மள மிஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னு வானதி தனக்குள்ளேயே சிரிச்சுக்கிறாங்க. இந்த கடையை லீஸுக்கு எடுக்க போற விஷயத்த உங்ககிட்ட தான் முதல்ல சொல்லி நான் சந்தோஷப்பட்டேன். நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு என் வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்படணும்னு நான் ஆசைப்பட மாட்டேனா அப்படின்னு பாண்டி கேட்க, இந்த கல்யாணம் வீட்டுல ஒருத்திங்கிற வார்த்தையெல்லாம் வானதிக்கு ரொம்ப நிறைவா இருக்க மறைக்க முடியாம சிரிப்ப வெளியே காட்டுறாங்க. முன்னெல்லாம் நீ எப்ப கடைக்கு வருவ, என்கிட்ட பேசுவேன்னு எனக்கு இருக்கும், இப்பெல்லாம் நீ ஒழுங்கா கடைக்கு கூட வரமாட்டேங்கிற வானதி, சரியா பேசுறதும் இல்ல, 5 நிமிஷம் உட்காந்துட்டு எழுந்திருச்சு போயிடுற, நீ வந்து என்கிட்ட சிரிச்சு பேசிட்டு போனா தானே அந்த நாள் ஃபுல்லா எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு பாண்டி சொல்ல, வானதிக்கு இப்பதான் சந்தோஷமா இருக்கு. நீ என்னை அவ்வளோ தேடுறியா, அவ்வளோ மிஸ் பண்றியான்ற மாதிரி நினைக்கிறவங்க அப்படியான்னு கேக்குறாங்க. அப்படியாவா, உனக்கு தெரியாதா அது அப்படின்னு பாண்டி கேட்க, தெரியும், இருந்தாலும் உன் வாயில இருந்து கேட்கும் போது நல்லா இருக்குல்ல, அதுதாங்கிறாங்க வானதி. இன்னும் நிறைய இருக்கு வானதின்னு பாண்டி சொல்ல, சொல்லு பாண்டி கேட்போம் அப்படின்னு வானதி ரொம்ப ஆர்வமா முன்னாடி வந்து கேக்குறாங்க. அவங்க ரொம்ப சந்தோஷமா சிரிக்கிறத பார்த்துட்டு, பாரு சிரிக்கிறப்ப எவ்வளவு அழகா இருக்க அப்படின்னு பாண்டி சொல்ல, வானதி இன்னும் கொஞ்சம் வெக்கப்பட்டு சிரிக்கிறாங்க. இப்பெல்லாம் நீ சிரிக்கிறது கூட இல்ல, எனக்கு கஷ்டமா இருக்காதா அப்படின்னு பாண்டி அவரோட மனசு வருத்தத்தை சொல்லிடுறாரு. சரி ஓகே, நான் இனிமே சோகமாவே இருக்க மாட்டேன், சிரிச்சுக்கிட்டே இருக்கேன், சரியா அப்படின்னு குழந்தை மாதிரி மாறிடுறாங்க வானதி. சரின்னு சந்தோஷமா பாக்குறாரு பாண்டியும். சரி சொல்லு பாண்டி, இப்ப கடையில என்னெல்லாம் மாத்த போற சொல்லு அப்படின்னு வானதி கடையை பத்தி முதல் தடவை ஆர்வமா கேக்குறாங்க. பாண்டியும் ஆர்வமா ஆசையுமா சொல்ல, கண்கள் முன்ன கேட்டுட்டு இருக்காங்க வானதி. கொஞ்ச நேரம் உட்கார்ந்து சொன்னவரு அப்புறம் எழுந்து போய் அங்கங்க இருக்க இடத்துல வச்சு கைய வச்சு இப்படி அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க வானதி எழுந்து போய் பக்கத்துல நின்று ஆர்வமாவும் ஆசையாவும் பாக்குறாங்க. அவங்க பாண்டி சொல்றத கவனிக்கிறாங்களோ இல்லையோ, பாண்டியோட எக்ஸ்பிரஷனையும் சந்தோஷத்தையும் ரொம்ப ரசனையும் சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காங்க. பாண்டியும் நிறைய விஷயத்துங்களை சொல்லிட்டு, அவ்வளவுதான் என்ன ஓகேவான்னு கேக்குறாரு. சூப்பர் பாண்டி, இதெல்லாம் பண்ணா கடையே சூப்பர் ஆயிடும், செம்ம ஐடியான்னு வானதி சொல்ல, சந்தோஷமா தேங்க்ஸுங்கிறாரு பாண்டி. அப்படின்னு வானதி தலையாட்ட, நீ இப்படி சந்தோஷமா பேசினாதான்
என் மனசுக்கு நல்லா இருக்கு, ஏதோ உருப்படியா பண்றோங்கிற நினைப்பே அப்பதான் வருது அப்படின்னு பாண்டி சொல்ல வானதி சந்தோஷமா சிரிக்கிறாங்க. பாண்டியன் ஒருபடி முன்னேறி போய் வானதிய பக்கமா இழுத்து அவங்க தோளோட சேர்த்து அணைச்சிக்கிறாரு. வானதி சந்தோஷமாயிரு அப்படின்னு பாண்டி சொல்ல வானதியும் ஓகே ஓகேன்னு சந்தோஷமா தலையாடுறாங்க. அப்போ உனக்கு நிஜமா என்ன பிடிக்குமா அப்படின்னு 1000 தடவையா அந்த கேள்வியை கேட்க பிடிக்கும்டி அப்படிங்கிறாரு பாண்டி. எவ்வளவு பிடிக்கும்னு வானதி கேட்க வானதி அவர் முன்னாடி நிறுத்தி வச்சுட்டு கை ரெண்டையும் விரிச்சு காமிச்சு இவ்வளோ பிடிக்குங்கிறாரு. சொல்ற பாண்டி அந்த விரிச்ச கையோட அப்படியே வானதிய தனக்குள்ள சேர்த்து ஹக் பண்ணிக்கிறாரு. நல்ல வேலை, உனக்கு உன் குடும்பத்தை ரொம்ப பிடிக்குமா இல்ல என்ன எவ்வளவு பிடிக்கும், கையை விரிச்சு காமின்னு வானதியை சொல்ல முடியாத அளவுக்கு அவரு அவங்கள டைட்டா ஹக் பண்ணிக்கிறாரு. வானதிக்கு பெரிய ஆச்சரியமா போயிடுது. தொடவே மாட்டானே, இப்போ ஹக்லாம் பண்றானே அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்களும் டைட்டா ஹக் பண்ணிக்கிறாங்க. இதே மாதிரி எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இரு சரியா அப்படின்னு பாண்டி சொல்ல அப்படின்னு வானதி டைட்டா புதஞ்சிருக்க அவங்க தலைய லைட்டா எடுத்து ஆட்டுறாங்க. கோவப்படாத, சரியானவர் சொல்லிட்டு இருக்க. நம்ம விஏஓ அதாங்க வெட்டி அதட்டல் ஆபீசர் சோழன் வண்டியில வர்றாரு. இவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா ஹக் பண்ணிட்டு நின்னுட்டு இருக்க. செஞ்சுட்டாலே என்ன செஞ்சுட்டாலே அப்படின்னு பாடிக்கிட்டே வந்து வண்டியை நிறுத்துறாரு சோழன். வண்டியை நிறுத்திட்டு இறங்குறவரு அப்படியே ஒரு எட்டை எடுத்து வச்சுட்டு நிமிந்து பார்க்க இவங்க 2 பேரும் ஹக் பண்ணிட்டு நிக்கிறாங்க. அப்படின்னு அதிர்ச்சியாகி 2 அடி பின்னாடி போய் வண்டியில இடிச்சுக்கிறாரு. ஐயோன்னு நெஞ்சில கைய வச்சுக்கிறாரு. அப்புறம் ரோட்டை பார்க்க அங்கங்க வண்டிங்க போயிட்டு இருக்கு. டே யாராவது பாத்திர போறாங்கடா அப்படின்னு சோழன் பதறிக்கிட்டு இருக்க 2 பேரும் ஒருத்தர் கட்டிப்பிடிச்சு தாளாட்டிக்கிட்டு இருக்காங்க. சோ பப்பி ஷேமா இருக்கே, எந்த இடத்துல நின்னு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான், வேற யாராவது பாக்குறதுக்கு முன்னாடி ஓடி போய் ஷட்டர் போட்டுடலாமா அப்படின்னு யோசிக்கிற சோழன் அவரே அவரோட பின்மண்டையில தட்டிக்கிட்டு சே அது ரொம்ப கேவலமா இருக்குமே, ஐயோ ரொம்ப தப்பா இருக்கே, ஐயோ கடவுளே கடவுளேன்னு கண்ணை மூடுறதும் விரல எடுத்து கடிக்கிறதுமா பரிதவிச்சுட்டு நிக்கிறாரு. ஐயோ கடவுளே கடவுளேன்னுகிட்டு அவரு நைஸா ஓரக்கண்ணால பாக்க இன்னமும் 2 பேரும் ஹக் பண்ண வாக்குலயே மெதுவா ஆடிக்கிட்டு இருக்காங்க ஊஞ்சல் ஆடுற மாதிரி. ஐயோ நகர மாட்டேங்கிறானே, ரோட்ல யாராவது பார்த்தா என்ன ஆகிறது அப்படின்னு தலையில அடிச்சுட்டு விரல கடிச்சிட்டு நிக்கிறாரு சோழன். பாண்டி கொஞ்ச நேரம் கழிச்சு வானதியை ஹக் பண்ணியிருந்த கையை எடுத்துக்கிட்டு அவங்கள கொஞ்சம் தள்ளி நிறுத்தி என்ன நம்பர் இல்ல நீ அப்படின்னு கேட்க வானதி ரொம்ப சந்தோஷத்தோட அப்படின்னு தலையை ஆட்டுறாங்க. அப்பாடா ஒரு வழியா நகர போறாங்கடா அப்படின்னு சோழன் நிம்மதியா ஒரேட்ட எடுத்து வைக்கிறாரு. அப்போ வானதி மெதுவா அவரோட முகத்தை தன்னோட பக்கமா திருப்பி கன்னத்துல நச்சுன்னு ஒரு முத்தம் கொடுக்குறாங்க. ஐயோ அப்படின்னு 5 அடி பின்னாடி போய் வாயில கைய வச்சுக்கிறாரு. வானதி முத்தம் கொடுக்க இன்ப அதிர்ச்சியில பாண்டி அப்படியே உறைஞ்சு போய் நிக்க நெத்தில அடிச்சுக்கிற சோழன் ஐயோ இந்த கன்றாவி காட்சியெல்லாம் பார்க்க வேண்டி இருக்கே கடவுளே அப்படின்னு சத்தமே வராம புலம்பிட்டு இருக்காரு. முத்தம்லாம் கொடுத்தாச்சு, இனிமே முடிய போகுது என்ன சோழன் பார்த்துட்டு இருக்க. மறுபடியும் வானதி பாண்டிய ஹக் பண்ண பாண்டிய ஹக் பண்ணிக்கிறாரு. சோழன் நொந்த நூடுல்ஸ் ஆகி என்ன தவிர எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறாங்க. விட மாட்டேன்டா, விடவே மாட்டேன், இதோ வர்றேன் இரு அப்படின்னு புலம்புறவரு டேய் சூப்பர்டா இந்த வர்றேன் இரு அப்படின்னு கையை தட்டிக்கிட்டு வர 2 பேரோட முகமும் அப்படியே நார்மலுக்கு மாறிடுது. அப்படியே அதிர்ச்சியாகி 2 பேரும் பிரிஞ்சு ஆளுக்கு ஒரு பக்கமா ஓடிடுறாங்க. டேய் எங்க ஓடுற, இரு 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 அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பாண்டியன் இன்னொரு பக்கம் திரும்பி ஏதோ டூல்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்க. வானதி ஓடி போய் ஒரு இடத்துல மண்டி போட்டு அங்க இருக்க டூல்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. இவரு வாவ் வாவ் அப்படின்னு கையை தட்டிக்கிட்டே வர்றாரு. ஐயோ இவன் வேற வந்துட்டான் பாத்துட்டானா அப்படின்னு பாண்டி மட்டுன்னு ரேக்ல மண்டையை அடிச்சுக்கிறாரு. வானதி ரொம்ப தயக்கத்தோட இருக்கிற டூல்ஸ் எல்லாம் அள்ளி கொட்டிட்டு இருக்காங்க. வாவ் சூப்பர் சூப்பர்மா சூப்பர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு 2 பேருக்கு நடுப்புற வந்து நிக்கிறாரு சோழன். 2 பேரும் படு சீரியஸா எதையோ டூல்ஸை உருட்டிட்டு இருக்க. மெதுவா பாண்டிக்கிட்ட வந்து என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்க அவரு தலைய ரேக்குள்ள முழுசா விட்டுட்டு எதையோ பாத்துட்டு இருக்காரு. பாண்டி தலைய துளி கூட திருப்பல. நல்ல வேலையா இருக்க இரு இரு அப்படிங்கிறவரு வானதி கிட்ட திரும்ப அது வரைக்கும் அங்கேயே பாத்துட்டு இருந்த வானதி படக்குன்னு தலையை திருப்பிட்டு டூல்ஸ் பாக்ஸ்குள்ள கைய விட்டு நோண்டிக்கிட்டே இருக்காங்க. இது என்ன கடையில புது மெக்கானிக்கு அப்படின்னு சோழன் வானதி கிட்ட வந்து கேட்க அவங்களும் தலையை திருப்ப கூட இல்ல. ஓ அப்படின்னு வானதி அவர் பார்த்துக்கிட்டு இருக்க. ஐயோ மானாவாரியா ஓட்டுவானே, இவங்கிட்ட போய் மாட்டிக்கிட்டேன்னு பரிதவிக்கிறாரு பாண்டி. 2 பேரும் அவரை கண்டுக்காம ஏதோ வேலை செய்யற மாதிரி இருக்க. மறுபடியும் நடுப்புற வந்து நின்னு எக்ஸ்கியூஸ் மீ வானதி அப்படின்னு சொல்ல அவங்க திரும்ப கூட இல்ல. உங்களதான் வாங்களே ஒரு நிமிஷம் இங்க வாங்க அப்படின்னு சோழன் கூப்பிட வேற வழி இல்லாம வர்றாங்க வானதி. வந்துட்டீங்களா, இவர் எங்க அப்படின்னு திரும்புறவரு பாண்டி இன்னமும் அந்த ரேக்குள்ளேயே தலையை விட்டுட்டு இருக்க. மிஸ்டர் பாண்டி பாண்டி அப்படின்னு கூப்பிட மெதுவா திரும்பி பாக்குறாரு. கடை ஓனர் இங்க வாங்க அப்படின்னு அவர் போட்டிருக்க பனியனை பிடிச்சி கொத்தா இழுக்கிறாரு சோழன். வாங்க சார் அப்படின்னு பக்கத்துல இழுக்க பாண்டி தலையை நிமிர முடியாம நிக்கிறாரு.
என்ன நடக்குதுங்க அப்படிங்கிறவரு என்னடா நடக்குதுங்க? ஏண்டா நான் பார்த்தத கஸ்டமர் யாராவது பார்த்தா என்னடா ஆகுறது? சரி கஸ்டமரை விடு, இவளோட அப்பா பார்த்திருந்தாருன்னா என்ன ஆகியிருக்கும் அப்படின்னு சோழன் கேட்டுட்டு இருக்கா. ஐயோ அப்படின்னு ரெண்டு பேரும் வெக்கமும் தயக்கமா திரு திருன்னு முழிச்சிட்டு நிக்கிறாங்க. இப்படி பட்ட பகல்ல நட்டு நடு கடையில நின்னு ரெண்டு பேரும் முத்தம் கொடுத்துட்டு இருக்கீங்க. டேய் பாண்டி, நீ இப்படி இருப்பன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லடா. நீ ஒரு அப்பாவி, உனக்கு ஒன்னும் தெரியாதுன்னு நினைச்சா இப்படி கடையிலேயே வச்சு அப்படின்னு அடிக்க போறாரு. என்னடா இதெல்லாம்? ச்சே, என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அவரு ஓவர் ஆக்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. டேய் டேய் டேய், அதெல்லாம் ஒன்றும் இல்லடா, நீ முதல்ல உட்காரு வா அப்படின்னு நழுவ பாக்குறாரு பாண்டி. மறுபடியும் அவரோட சட்டையை பிடிச்சி நிறுத்தி, எதுக்கு என்ன நடுவுல ஒரு சேரை போட்டு உட்கார வச்சுட்டு ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, நான் உங்களுக்கு காவல் காத்துக்கிட்டு இருக்கணும் அதுதானேங்கிறாரு சோழன். ஐயோ அப்படின்னு வானதி வேற பக்கம் திரும்பிக்கிறாங்க. ரெண்டு பேரையும் மாறி மாறி பார்த்துட்டு, ஆனா ஒண்ணுடா, இந்த உலகத்துல என்ன தவிர எல்லாருமே சந்தோஷமா இருக்கீங்கடா. நல்லா இருக்கீங்க. சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்க. இருங்க இருங்க இருங்க, யூ கண்டினியூ, ஐ எம் கோயிங் அப்படின்னு சோழன் நகர போக, டேய் உட்காருடாங்கிறாரு பாண்டி புடிச்சுக்கிட்டு. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லடான்னு பாண்டி சொல்ல, டேய் கைய விடுறா, உனக்கு தான்டா பிரச்சனை இல்ல, எனக்கு எல்லாமே பிரச்சனை தான்டா. ஆளுக்கு காண்ட ஏத்துறீங்களா என்ன? எல்லாம் என் நேரம் அப்படின்னு நெத்தில அடிச்சுட்டு அங்கிருந்து போறாரு சோழன். அப்பாடா போயிட்டான் அப்படின்னு அது வரைக்கும் பயந்து நடுங்கிக்கிட்டு நின்ன வானதி ஓடி வந்து பாண்டியன் அவரோட கையை பிடிச்சிட்டு ஒட்டி நிக்கிறாங்க. ஆனா ஒண்ணுடா அப்படின்னு சடார்னு திரும்புற சோழன் அவங்க ரெண்டு பேரும் ஒட்டிட்டு நிக்கிறத பார்த்து செம்ம கடுப்பாயிடுறாரு. சொல்ல வந்ததை விட்டுட்டு அப்படியே உன்ன அப்படின்னு அடிக்கிறதுக்கு எதையும் எடுக்க வானதி தலை தெறிக்க ஓடிடுறாங்க. ஐயோ டேய் அப்படின்னு பாண்டி மேல வந்து விழாம தடுக்கிறதுக்காக மறைச்சிட்டு நிக்க, கடுப்போட எடுத்ததை கீழே போட்டுட்டு, இன்னும் கடையை விட்டு கூட தாண்டல, அதுக்குள்ள ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்றீங்களா, சாவடிச்சிருவேன் சொல்லிட்டேன். இனிமே நான் எப்ப கடைக்கு வந்து பார்த்தாலும் நீ ஒரு மூலையில நிக்கணும், நீ ஒரு மூலையில நிக்கணும். எங்கேயாவது ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்து நிக்கிறத பார்த்தேன் அப்படியே கடையோட கொளுத்தி விட்டுட்டு போயிடுவேன். ஆமா பாத்துக்குங்க அப்படிங்கிற சோழன் ரெண்டு போறவரு மறுபடியும் ரெண்டு பேரும் ஒன்னா நிக்கிறாங்களான்னு படக்குன்னு திரும்பி பாக்குறாரு. அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் தள்ளி தள்ளியே நிக்க, அந்த பயம் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு அதட்ட அதட்டிட்டு போயிட்டு இருக்காரு. போய் வண்டியில ஏறுறவரு மறுபடியும் பார்த்துட்டு, அப்படியே இருக்கணும் சொல்லிட்டேன், விளம்பர இடைவேளைக்கு அப்புறம் மீண்டும் தொடர்ந்தீங்க அவ்வளவுதான் அப்படின்னு வண்டியை ஸ்டார்ட் பண்றவரு மறுபடியும் ஒரு தடவை பார்க்க ரெண்டு பேரும் தனித்தனியா நிக்கிறாங்க. அப்படின்னு அவர் அங்கிருந்து போயிட, பாண்டி அப்படின்னு பயத்தோட வானதி பாண்டிய கூப்பிடுறாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல வேலை நடந்துட்டு இருக்கு, ஒரு கார் வந்து நிக்க, கரெக்டா செய்யணும் அனீஸ் இன்னொருத்தருக்கு சொல்லிட்டு இருக்காரு. ஓ சோழன் இப்ப பைக்கை விட்டுட்டு கார் எடுத்துட்டு வந்துட்டார் போல இருக்கு. அனீஸ் பையா அப்படின்னு அவர் கூப்பிட, ஆவோ பையான்னு அனீஷ் ஓடி வர்றாரு. என்ன அனீஸ் பையா, இந்த சைட்ல ரொம்ப நாளா வேலை போய்கிட்டே இருக்கு போல, ஏன் அப்படின்னு கேக்குறாரு சோழன். அனீஸ் சிரிப்போட பார்த்துட்டு இருக்க, எப்ப வந்தாலும் பில்டிங் அதே மாதிரி இருக்கு, வேலை நடக்குதா இல்லையான்னு கேக்குறாரு. அதெல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கு அப்படின்னு அனீஸ் பாய் சொல்ல, பில்டிங் மேல எழும்பவே இல்லையே அப்படின்னு சோழன் மேல பார்க்க, பில்டிங் ஹைட்டே இவ்வளவுதான் பையா, உள்ளதான் வேலை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு அனீஸ் சொல்ல, ஓஹோ என்னமோ சொல்றீங்க, ஆனா பெரிய பெரிய அபார்ட்மெண்ட் எல்லாம் சட்டுன்னு கட்டிடுறாங்க, ஆனா இப்படி ஒரு சின்ன பில்டிங்க 6 மாசமா போட்டு தேய்னு தேய்ச்சிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சுத்தி முத்தி பாக்குறவரு, அண்ணன் எங்கன்னு கேக்குறாரு. ஒரு செகண்ட் யோசிக்கிற அனீஸ், மேல இருக்காரு பையான்னு சொல்ல, மேலையா, சரி நான் போய் பாத்துக்கிறேங்கிறாரு சோழன். சரி பையாங்கிறாரு அனீஷ். சரி பையான்னு திரும்புற அனீஸ், சீக்கிரமா பண்ண அப்படின்னு இன்னொருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்காரு. மேல சேரன் ஹவுஸ் ஓனருக்கு எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி சந்தாவுக்கு அங்க இருக்க ஒவ்வொரு இடத்தையும் காட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியான்ற மாதிரி சந்தாவும் ஆர்வமா பாத்துட்டு இருக்காங்க, எல்லாம் புரியுற மாதிரி. அவரு ஒவ்வொரு இடத்தையும் ரசனையோட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க சந்தா சேரனை ரசனையோட பாத்துட்டு இருக்காங்க. சோழன் கைப்பிடி இல்லாத அந்த படிங்கல்ல கடகடன்னு ஏறி வர்றாரு. சோழன் ஜாலியா சந்தோஷமா விசில் அடிச்சுட்டே மேல வர்றாரு. வர்றவர் ஒரு தடுப்பு செலுத்திட்டு இருந்து இந்த பக்கம் வந்து அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, சேரன் ரொம்ப சின்சியரா எதிரில் இருக்க தென்னை மரத்தை காட்டி பயங்கரமா வர்ணிச்சிட்டு இருக்காரு. அவரோட முகத்துல இருக்க பாவனைகளையும் உதட்டு குவிஞ்சி இந்த பக்கம் அந்த பக்கம் போறதையும் அவரோட கையை ஏதோ பரதநாட்டிய ஸ்டைல்ல திரும்பிட்டு இருக்கதையும் சந்தா ரொம்ப ஆசையா பாத்துட்டு இருக்காங்க. என்னதான் நடக்குதுன்னு பாக்கலான்னு சோழன் அப்படியே நிக்கிறாரு. இங்கேயும் ரொமான்ஸா, கட்டடம் கட்டுற இடத்துல ரொமான்ஸ் பண்ண அப்புறம் எப்படி வேலை முடியும், இப்படியே தான் இருக்கும் அப்படின்னு பில்டிங்க ஒரு பார்வை பார்த்துட்டு சொல்ற சோழன், ஐயோ முடியலடா அப்படின்னு செவுத்துல கையை முட்டு கொடுத்து அந்த முன் கையை முகத்துல முட்டு கொடுத்து நின்றுட்டு இருக்காரு. டூரிஸ்ட் கைடு மாதிரி சேரன் நிறுத்தாம விவரிச்சுட்டே இருக்க
சந்தா ஒரு முகத்தையே கவனிச்சிட்டு இருக்காங்க. அப்பப்ப காத்துல கோலம் போடுற அவரோட விரலையும் கவனிச்சிட்டு இருக்காங்க. கூப்பிடலாமா வேணாமா, பக்கத்துல போலாமா வேணாமா அப்படின்னு சோழன் யோசிச்சுட்டு இருக்க. 2 கையிலையும் எல்லா விரலையும் நீட்டி சேரன் காத்த கலைச்சு விட்டுட்டு இருக்காரு. இதையே பார்த்துட்டு இருக்க சந்தா அவரோட தோல்ல கைய வச்சு கன்னத்துல நச்சுன்னு ஒரு முத்தம் கொடுக்குறாங்க. ஐயோ அப்படின்னு வாயில கைய வச்சு மூடிக்கிறாரு சோழன். காத்துல கலர் கலரா படம் போட்டுட்டு இருந்த சேரன் அப்படியே அதிர்ந்து போய் திரும்புறாரு மெதுவா. அவரோட கைகள் தன்னை போல கீழே இறங்க, முகம் அப்படியே ஸ்லோ மோஷன்ல சந்தா பக்கம் திரும்ப, சந்தாவும் அதே ஸ்பீட்ல அவங்க தரைய நோக்கி குனிறாங்க. ஐயோ அப்படின்னு நெத்தில அடிச்சுக்கிட்டு அப்படியே கட்டசவருக்கு பின்னாடி போயிடுறாரு சோழன். அவ்வளவுதான், நான் கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டேன், உங்களுக்கு விருப்பம் இருந்தா புடிச்சு கொடுங்க பாக்கலான்னு சந்தா அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. சேரன் அதை புரிஞ்சுக்கிட்டு, ஏய் சந்தா நில்லு அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே பின்னாடி ஓட, கடவுளே என்ன நடக்குதுங்க, இதெல்லாம் எங்க போய் முடிய போகுது அப்படின்ற மாதிரி சோழன் தலையில அடிச்சுட்டு பாத்துட்டு இருக்காரு. ஓடிக்கிட்டு இருந்த சந்தாவை ஓடி வந்து புடிச்சிடுறாரு சோழன். உங்க கையை இவரு பிடிக்க கையை உருவிக்கிட்டு முகத்தை மூடிக்கிறாங்க சந்தா. அவரு 2 கையாலையும் சந்தாவோட 2 கையை எடுத்து விட்டுட்டு முகத்தை பார்க்க அங்க ஏகப்பட்ட வெக்கமும் சிரிப்பும் தெரிய, அட அப்படின்னு சேரன் ரசனையோட பார்க்க, ஐயோ நாம வேற இங்க வந்து மாட்டிக்கிட்டோம், நம்மளை பார்த்தா என்ன ஆகுறது அப்படின்னு சோழன் பயமும் தயக்கமா நிக்கிறாரு. சந்தா வெக்கத்தோட மறுபடியும் ஓட ஆரம்பிக்க, சேரன் துரத்த ஆரம்பிக்க, என்ன மறுபடியுமா, ஐயோ நான் பாக்கலப்பா அப்படின்னு சட்டையை தூக்கி முகத்தை மறைச்சுக்க, ஏய் எங்க ஓடுற, நில்லு நில்லு அப்படின்னு ஓடி பிடிச்சு விளையாடிட்டு இருக்காங்க சேரனும் சந்தாவும். சந்தா ஓடாத, பிடிச்சேன்னா அப்புறம் அவ்வளவுதான் பாத்துக்க அப்படின்னு சேரன் சந்தாவை துரத்த, சேரனுக்கு போக்கு காட்டிட்டு சந்தா வேற பக்கம் ஓட, ஏய் சந்தா ஓடாத, நில்லு நில்லு அப்படின்னு சேரன் துரத்திட்டு வர ஓடி வந்த சந்தா சோழன் மேல ஒரு இடி இடிச்சுட்டு ஐயோன்னு தயங்கி நின்னுட்டு மறுபடியும் ஓடுறாங்க. சந்தாவை பிடிக்க ஓடி வந்த சேரன் கையை நீட்டிகிட்டே வர அது சோழன் மேல பட்டுருது. அப்படின்னு அவரும் அதிர்ச்சியா நின்னுட, அண்ணே நீயா அண்ணே இப்படி, நீதான் அண்ணே அது அப்படின்ற மாதிரி பாக்குற சோழன், என்னண்ணே என்ன நடக்குதுங்க அப்படின்னு அதிர்ச்சியோட கேட்டுட்டு இருக்க. அரவிந்த் சாமி கிட்ட இருந்து பிரிஞ்சு வீட்டுக்கு ஓடிட்டு இருக்க மனிஷா கொய்ராலா மாதிரி போய்கிட்டு இருக்காங்க சந்தா. சேரனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஐயோ அப்படிங்கிற ஒரு டக்குன்னு அங்க இருக்க கல்லுகிட்ட போய், இந்த கல்லு வேற இங்க இருக்கு, அனீஷ் எங்கடா இருக்க அப்படின்னு கூப்பிட்டுட்டு இருக்காரு. சோழன் மெதுவா போய் சேரனை 2 சுரண்டு சுரண்டி, மிஸ்டர் சேரன், மிஸ்டர் சேரன் நீங்களே தான், என்ன நடக்குதுங்க, என்ன இது வேலை செய்யற உடனே எனக்கு மட்டும் பக்கம் பக்கமா அட்வைஸ் பண்ணுவ, கோவிலுக்கு கூட்டிட்டு போய் சத்தியம்லாம் வாங்குவ, என்னை ஒரு பொறுக்கி மாதிரி எல்லாரும் முன்னாடியும் பேசுனியே, நீ என்ன வேலை பார்த்துட்டு இருக்கன்னு தெரியுதா உனக்கு அப்படின்னு சந்தர்ப்பம் கிடைச்சதும் சகலத்தையும் கொட்டிடுறாரு சோழன். அது ஒன்றும் இல்லடா, ஒன்றும் இல்லை அப்படின்னு மறுபடியும் விரலை நீட்டி காத்துல அவரு கலர் கலரா கோலம் போட்டுட்டு இருக்க, என்ன சொல்ல போற, என்னென்ன நடக்குதுங்க அப்படின்னு சோழன் கேட்க, அது சந்தா அந்த பில்டிங்கை பத்தி கேட்டுது அப்படின்னு அவரால் அதுக்கு மேல சமாளிக்க முடியாம கையை நீட்டிட்டு இருக்க சோழனோட கையை பிடிச்சிட்டு, சரி நீ எப்போ வந்தேன்னு கேட்குறாரு. இல்லை நான் எப்போ வந்தேன்னு கேட்குறியா இல்லை ஏன் வந்தேன்னு கேட்குறியா அப்படின்னு சோழன் கேட்க, ஆஹா இல்லை அப்படிலாம் இல்லை அப்படின்னு பயங்கரமா தடுமாறுறாரு சேரன். நல்லா புரியுதுன்னு, நல்லாவே புரியுது, தெரியாம இங்க வந்துட்டேன், ஆளை விடு அப்படின்னு கும்பிடு போட்டுட்டு சோழன் திரும்ப, டேய் சோழா அது ஒன்றும் இல்லடா, நாங்க சும்மா அங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, என்னது கொடுத்த உமா உனக்கு சும்மாவா அப்படிங்கிறாரு சோழன். டேய் நான் எங்கடா கொடுத்தேன்னு பதறாரு சேரன். ஓ நீ கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் வந்துட்டேன்னு ஃபீல் வேற பண்ற நீ அப்படின்னு சோழன் அதுக்கும் ஒன்று கண்டுபிடிச்சு பேச, டேய் அப்படிலாம் இல்லடா, சும்மா ஏதோ விளையாட்டா ஓடி அப்படின்னு அவரு உளறி கொட்டி கிளறி மூடிக்கிட்டு இருக்க, எது விளையாட்டு, நீ இப்படி பண்ணிட்டு இருக்கிறது விளையாட்டா, இப்படி கொடுத்தீங்களே அது விளையாட்டா அப்படின்னு சோழன் கேட்க, அப்படிலாம் சொல்லாதடா சோழாங்கிறாரு சேரன். இங்க பாருனே நீ நடத்து நான் கிளம்புறேன் அப்படின்னு சோழன் நடக்க ஆரம்பிக்க, டேய் நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லடா சோழா அப்படின்னு கையை பிடிச்சிக்கிறாரு சேரன். தலையில் அடிச்சுக்கிற சோழன் காலையில யார் முகத்துல முழிச்சேன்னே தெரியல, இப்படி தப்பான இடத்துலயே மாட்டிக்கிட்டு பார்க்க கூடாததெல்லாம் பார்த்துட்டு என் பிஞ்சு நெஞ்சு வெடிச்சிரும் போல இருக்கு அப்படின்னு ஹார்ட் மேல கைய வச்சு தடவுறாரு. டேய் அப்படின்னு சேரன் கூப்பிட்டு இருக்க, ஐயோ நான் போறேன் அப்படின்னு அவரு சீனை போட்டுக்கிட்டு இருக்க, டேய் இருடா, ஏன்டா வந்த உடனே போறேங்கிறேன்னு அவர் கைய பிடிச்சிக்கிறாரு சேரன். இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலாம்லன்னு சேரன் சொல்ல, என்னது எதுக்கு இருக்கணும், நீ பண்ற ரொமான்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு நான் இங்க உட்கார்ந்து இருக்கணுமா, போனேன்னு அங்க அப்படின்னா இங்க இப்படி எல்லாம் மொத்த மழையில முழுகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு புலம்பிக்கிட்டே அவரு போக, டேய் இருடா ஜூஸ் வாங்கி தரேன்டாங்கிறாரு சேரன். எனக்கு ஒண்ணு வேண்டாம், நீங்க தான் ஓடி பிடிச்சி விளையாண்டதுல டயர்டா இருப்பீங்க, நீங்களே மாறி ஷேர் பண்ணி குடிங்க அப்படின்னு அவரு புலம்பிக்கிட்டே அங்க இருந்து போக சேரனுக்கு ஒரு மாதிரி சங்கடமும் கஷ்டமா இருக்கு. ஆனா அடுத்த நிமிஷம் சந்தா கொடுத்த முத்தம் ஞாபகத்துக்கு வர மெதுவா கண்ணத்தை தொட்டு பாக்குறாரு.
சந்தா முத்தம் கொடுத்த இடத்த தொட்டு அவரு விரல பார்த்துக்கிட்டு இருக்க போன சோழன் திரும்பி வந்து, ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேனே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இவரு விரல பார்த்து மெய் மறந்து நின்னுட்டு இருக்காரு. அவ்வளவுதான் பல்பு வாங்கின சோழன் பயங்கர கடுப்பாகி இடுப்புல கைய வச்சுட்டு முறைக்க, சேரன் அச்சச்சோ திரும்பி வந்துட்டானாங்கிற மாதிரி விரல மறைச்சிட்டு பாக்குறாரு. தம்பி ஃபீல் பண்ணிட்டு போறானேன்னு இல்லாம அடுத்த செகண்டே நீ லவ் மோடுக்கு போயிட்டல்ல, என் வாழ்க்கையில இப்படி ஒரு சீன்லாம் வரவே வராது போல இருக்கு அப்படின்னு அவரு புலம்பிக்கிட்டே போக, ஐயோ இன்னைக்கு இவங்கிட்ட வசமா மாட்டிக்கிட்டேன் போலயே அப்படின்னு சேரன் மறைவுக்கு போறாரு. சோழன் காரோட நிலாவோட ஆபீஸ் வாசல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்க நிலா வர்றாங்க. என்னாச்சு ஏதாவது பிரச்சனையான்னு கேக்குறாங்க. இது உங்களுக்கு டீ பிரேக் தானே, வாங்களேன் அப்படியே ஒரு காஃபியை குடிச்சிட்டு பேசுவோம் அப்படின்னு சோழன் சொல்ல, பக்கத்துல பார்த்துட்டு வாங்கியே வச்சிட்டீங்களான்னு கேக்குறாங்க நிலா. ஏங்க காஃபி குடிக்கலாமான்னு கேட்டுட்டு காஃபி வாங்கலன்னா எப்படிங்க, கார்ல இருக்கு வாங்கன்னு கூப்பிடுறாரு சோழன். அப்படின்னு நிலா காருக்குள்ள வர்றாங்க. சோழனும் உள்ளர வந்து டோரை லாக் பண்ணிட்டு, இருங்க கப்பல ஊத்துறேங்கிறாரு. முதல் டம்ளர் ஊத்தி நிலா கிட்ட கொடுக்குறாரு. அடுத்த டம்ளர் ஊத்தி அவர் கையில எடுத்துட்டு இருக்க, சொல்லுங்க என்ன விஷயம்னு கேக்குறாங்க நிலா. ஒன்னும் இல்ல, சும்மா அப்படியே இந்த பக்கம் வந்தேன், உங்களை பார்க்கலாமேன்னு தோணுச்சு அதாங்கிறாரு சோழன். உங்க வீட்டுல நீங்க இருக்கிற அதே இடத்துல தானே நானும் இருக்கேன், காலையில தானே என்ன பாத்தீங்க அப்படின்னு நிலா சொல்ல, ஏங்க காலையில பார்த்தா மறுபடியும் பார்க்க கூடாதுன்னு இருக்கா என்ன அப்படின்னு அவர் கேட்க, ஒன்னும் சொல்லாம நிலா காஃபியை குடிச்சிட்டு இருக்காங்க. என்ன இந்த பீஸோட முகம் ரொம்ப டல்லா இருக்கே அப்படின்னு நினைக்கிற நிலா, இல்லையே ஏதோ ஒரு விஷயம் இருக்கே, ஆள் ஒரு மாதிரி டல்லா இருக்கீங்க அப்படின்னு நிலா கேட்க, ரொம்ப சங்கடமா ஒரு தடவை கீழே பார்த்துட்டு, முகத்துல தெரியுதாங்கன்னு கேக்குறாரு சோழன். நல்லாவே தெரியுது அப்படின்னு நிலா சொல்ல, கண்ணாடியை பார்த்து முகத்தை தடவிட்டு இருக்காரு சோழன். அது ஒண்ணும் இல்லைங்க, காலையில 2 காட்சியை பார்த்தேங்க, மனசே ஆறலன்னு அவரு சொல்ல, என்ன காட்சின்னு நிலா கேக்குறாங்க. பாண்டிய பார்க்க மெக்கானிக் ஷாப்புக்கு போனேன், அங்க ஒரு காட்சி. சரி சேரன் என்ன பார்க்கலான்னு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு போனேன், அங்கேயும் ஒரு காட்சி அப்படின்னு சோழன் சொல்ல, நிலா என்னமோ ஏதோன்னு பதறி போய், ஐயோ அவங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனையா என்னன்னு கேக்குறாங்க. சோழன் ஒரு சிப் காஃபியை குடிச்சிட்டு, அவங்களுக்கெல்லாம் பிரச்சனை இல்ல, அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க, என்ன தவிர எல்லாரும் நல்லா இருக்காங்கன்னு பொறுமுறாரு. ஏங்க ஏங்க இப்படி சுத்தி வளைக்கிறீங்க, டைரக்டா சொல்லுங்கன்னு வெடுவெடுன்னு கேக்குறாங்க நிலா. கொஞ்சமா திரும்பி உட்கார்றவரு, ஒன்னும் இல்லைங்க, நாளைக்கு பாண்டி கடைத்திருப்பு விழா ஆச்சு, வேலையெல்லாம் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம்னு சொல்லி அவன் கடைக்கு போனேன் அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க, சரி சரின்னு தலையாட்டிட்டு இருக்காங்க நிலா. அங்க பார்த்தா பாண்டியும் வானதியும் கட்டி பிடிச்சி கிஸ் அடிச்சிட்டு நிக்கிறாங்க அப்படின்னு சோழன் பார்த்ததை சொல்றாரு. நிலா மூச்சு கூட வேற மறந்து திறந்து வாய் மூடாம ஆன பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அதிர்ச்சி குறைஞ்சு பாண்டியான்னு கேட்க, பாத்தீங்களா உங்களுக்கே எவ்வளவு ஷாக் ஆகுது, அப்ப நேர்ல பார்த்த எனக்கு எவ்வளவு ஷாக்கா இருக்கும் அப்படின்னு சோழன் கேட்க, ஆமாமா இருக்கும் தாங்கிற மாதிரி நிலா மெதுவா தலையாடுறாங்க. சரி அப்படியே ஒரு யூட்டர்னை போட்டு சேரன் என்ன பார்க்கலான்னு கன்ஸ்ட்ரக்ஷன் இடத்துக்கு போனா அங்கேயும் அதே காட்சிங்க அப்படின்னு சோழன் சொல்ல, நிலா நம்ப முடியாம அதிர்ந்து போறாங்க. அதே காட்சினா அப்படின்னு அவங்க நம்ப முடியாம கேட்க, இதுக்கு மேலேயுமா உங்களுக்கு விளக்கமா சொல்லணும், அங்க அண்ணனும் சந்தாவும் இதே மாதிரி தாங்க கிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு அங்க நடந்ததையும் விவரிக்கிறாரு சோழன். நிலா அதிர்ச்சியில அப்படியே திரும்பி உட்கார்ந்துடுறாங்க. சேர அண்ணனாவா அப்படின்னு கேட்க, என்ன சேர அண்ணனாவா, உங்க சேர அண்ணனும் தான் அப்படின்னு சோழன் கடுப்பா சொல்றாரு. பாண்டி கூட நான் ஒத்துக்குவேங்க, சேர அண்ணன்லாம் வாய்ப்பே இல்லைங்கிறாங்க நிலா. சும்மா கதை விடாதீங்க அப்படின்னு நிலா சொல்ல, இப்படி நம்பி நம்பி தாங்க நானும் ஏமாந்து போய் நிக்கிறேன், ஆனா அண்ணே மிகப்பெரிய காதல் மன்னனா இருக்குங்க அப்படின்னு வெறுப்போடு சொல்லிட்டு காஃபியை குடிக்கிறாரு. இப்படி என் அண்ணன் தம்பிங்க அவங்க லைஃப்ல ரொமான்ஸ் விளையாடுது, என்னை தவிர எல்லாரும் நல்லா இருக்காங்க அப்படின்னு சோழன் சொல்ல, நிலா ஒரு பார்வை பார்த்துட்டு, அவங்கெல்லாம் ஒருத்தரை மட்டும் லவ் பண்றாங்க அப்படின்னு நிலா சொல்ல, சோழனுக்கு பயங்கரமா பொறை ஏறிடுது. படப்படன்னு தட்டிக்கிறாரு தலையில. ஒருத்தங்க கிட்ட மட்டும் பேசுறாங்க, ஆனா சார் அப்படியா, பாக்குற பொண்ணுங்க பின்னாடி எல்லாம் நீங்க சுத்துவீங்க, அப்புறம் எப்படி நல்லது நடக்கும் அப்படின்னு நிலா கண்ணை விரிச்சு ரொம்ப சர்க்காஸ்டிக்கா கேட்க, சோழன் திருன்னு முழிச்சிட்டு, நானும் ஒரே பொண்ணை தாங்க லவ் பண்றேன், அவங்களுக்கு தான் அது புரியவே மாட்டேங்குதுங்கிறாரு. டென்ஷன் ஆகுற நிலா, அதை சொல்லதான் கிளம்பி வந்தீங்களா இப்போ அப்படின்னு கேட்க, உங்களை விட்டா எனக்கு வேற யாருங்க இருக்கா, சரி விடுங்க நான் அப்படியே போறேன்னு சிம்பத்தி கிரியேட் பண்றாரு சோழன். நிலாவும் ரகசியமா சோழனை ஒரு பார்வை பார்த்துட்டு சிரிப்போட அதை மறைச்சிட்டு காஃபியை குடிக்கிறாங்க. மகனே இப்படி நீ மண்டை காஞ்சிக்கிட்டே இரு, இதை பார்க்க எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா அப்படிங்கிற திருப்தி அவங்க முகத்துல படருது. நிலா சோழனை மட்டும் இல்ல நம்மளையும் குழப்பத்திலேயே தான் வச்சிருக்காங்க. அவங்க என்னதான் முடிவெடுக்க போறாங்க, என்ன நடக்க போகுதுன்னு வர்ற எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இனிய போகி பண்டிகை வாழ்த்துக்கள் அனைவருக்கும்.